ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி. இன்னைக்கு காலையிலே எந்திரிச்சாச்சு. சமையல் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. காலையிலே சாதத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி காஞ்சோன்னு அரிசி போட வேண்டியதான். இல்லை நேற்றுள்ள குழம்பு தான் கொஞ்சம் மீதி இருக்குது. அந்த குழம்பு எடுத்து வச்சுக்கிட்டு சமையல் வேலையை தொடங்க வேண்டியதான். இந்த பக்கம் கடலை வச்சுருந்தேன்னா அதான் நல்லா ஊறி வந்துடுச்சு. மறுபடியும் இந்த சைடில் மாவாட்டி வச்சுருந்தேன். எப்படி பொங்குதோ தெரியலையேன்னு நினச்சிருந்தேன். நல்லா அழகாக பொங்கி வந்திருக்கு. இதில் நம்ம இட்லியை வச்சிடலாம். அப்புறம் அப்படி தான் இருக்குது. நான் என்ன கொஞ்சம் சாம்பார்லாம் வைக்கணும். மறுபடி வேலைகள் பார்க்கலாம். கவுண்டர் டாப்க்கு நம்ம தொடச்சி எடுத்து போட்டது நல்லா க்ளீனாக இருக்குது. இப்படி தான் இருக்குது. நம்ம வேலையை ஒவ்வொன்றையாக பார்க்கலாம். என்ன குழம்பு வைக்கேன், என்ன கூட்டு வைக்கேன் அப்படின்ட்டு பார்த்துடலாம். இந்த பக்கம் கடலையும் உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் சாம்பாருக்கு காய்கறி அதையும் வெட்டி நறுக்கி போட்டிருக்கேன். இனிமேல் அதுவும் வேகட்டும். சாதம் கொதிச்சிடுச்சு. ஏன்னா அதுவும் கொஞ்சம் நேரத்தில் வேகும். சாதம் இந்த உடனே இங்கே இந்த வேலையும் முடியும். அப்புறம் நம்ம இட்லியை வச்சிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கும் சாப்பாடு வச்சுலாம் கொடுத்துடலாம். உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கும் கொண்டக்கடலையும். இந்த பக்கம் வெங்காயமும் தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கூட்டு இடமே எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாமா? நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் நம்ம ஊற்றிக்கிடலாம். அது கொஞ்சம் காயட்டும். நான் எண்ணெய் ஊற்றிக்கிடுறேன். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பெருஞ்சீரகம் எவ்வளோ போட்டிருக்கேன். அதுக்கு இது கூடயே நம்ம இந்த நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், இதையும் நம்ம போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கிக்கிட்டு நம்ம தூள்லாம் போட்டுக்கலாம். வதக்கியாச்சா? இப்போ இதில் தூள் எல்லாமே போட்டேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அப்புறம் வத்தல் தூள், மல்லித்தூள், மறுபடியும் கொஞ்சம் பட்டர் மசாலா இவ்வளோ போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா நம்ம வதக்கிடலாம். நல்லா வதக்கின பிறகு அந்த கொஞ்சம் ஸ்மெல் பேரும்ல, பச்சை ஸ்மெல். அதுக்கு பிறகு நம்ம வேக வச்சுருக்கோம்ல கடலையும் உருளைக்கிழங்கு, அதையும் தூக்கி நம்ம தட்டிடலாம். நான் உப்பு போடாமல் தான் வேக வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளுக்கு தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு போடணுன்னாலும் போட்டுக்கிடுங்க. நான் இஞ்சி பூண்டு போடலை. நீங்கள் உங்களுக்கு போடணுன்னா போட்டு விடுங்க. நான் கடலையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து கட்டியாச்சு. இனிமேல் நல்லா லேசாக மிக்ஸ் ஆக்கிட்டு அப்புறம் நம்ம உப்பு போட்டுடலாம். அப்போ இந்த கடலையில் உருளைக்கிழங்குலாம் பிடிச்சிரும். தேவையான அளவு சரி. இனிமேல் இது நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா திக்காயிரும். ஏன்னா இந்த உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் மசிஞ்சிருமா. அதுக்கு பிறகு நம்ம அதையே இறக்கி வச்சிடலாம். இந்த கூட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சம் மல்லி இலையும் கருவேப்பிலையும் நம்ம மேலே தூவி அதெல்லாம் நம்ம இறக்கிடலாம். இறக்கும்போது இப்போ அந்த கொண்டக்கடலை மறுபடியும் உருளைக்கிழங்கு போட்டு வச்சிருந்தோம்ல, அது ரெடி ஆகிடுச்சு. அந்த கூட்டு கொஞ்சம் கிரேவி கணக்காக இருக்கா. நம்ம இதை இறக்கி வச்சோம் அப்படின்னா நல்லா திக்காயிரும். இப்போ கொதிச்சுக்கிட்டே இருக்குல்ல, நல்லா அப்படி இருக்குது. இதை இறக்கி வச்சுட்டு என்ன இட்லி வைக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் சாம்பாரும் ஒரு 3 விசில் அந்த பக்கம் சாதமும் வெந்துடுச்சு. எனக்கு கொஞ்சம் தான் வேகணும் பார்க்கலாம். சாம்பாருக்கு பருப்பு, காய்கறி எல்லாமே வெந்துடுச்சு. அதுக்கு பிறகு நான் போட்டிருக்கிறது கொஞ்சம் மஞ்சள் தூள், காயத்தூள், மறுபடியும் இதில் சீரகத்தூள் இருக்குது. இது சாம்பார் பொடி இவ்வளோ போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம மிக்ஸ் ஆக்கிட்டு, உப்பு இன்னும் போடலை, என்ன தான் போடணும். தண்ணியை ஊற்றி நம்ம தேவைக்கு எவ்வளோத்துக்கு திக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சு நல்லா கொதிக்க வச்சு மல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ சாதத்துக்கு அப்படின்னா கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கிடலாம். நான் புளி இப்போ ஊற்ற மாட்டேன், இல்லைன்னா புளி ஊற்றிக்கிடலாம். மறுபடி தேங்காய் போட மாட்டோம். நாங்கள் சாம்பார் பொடி போடுறதுனால தேங்காய் போட மாட்டோம். சாம்பார் பொடி, பேபி சாம்பார் பொடி போடுவோம். எங்களுக்கு இதிலே திக்கு வந்துடும், திக்னஸ்ஸாக இருக்கும், அதனால் போட மாட்டோம்.
இப்படி தான் வைக்க போகிறேன். பார்க்கலாம். சாதம் வந்து என்ன வேகலை, கொஞ்சம் நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இட்லிக்கு வந்து மாவு ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி வந்து வேகட்டும். இந்த பக்கம் மாவு இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா, வேக வச்சு வச்சுருக்கேன். இல்லை தண்ணியெலாம் பிடிச்சி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இதுங்கணும். கிரேவி இறக்கி இங்கே வச்சாச்சு. இந்த கொண்டக்கடலை கூட்டை அடுத்து கொஞ்சம் வேஸ்ட் எல்லாமே இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றையாக நம்ம எடுத்து வைக்கணும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் சாப்பாடெலாம் வைக்கணும். பார்க்கலாம். இட்லி வந்து வேக வச்சுட்ருக்கேன்னு சொல்லி சொன்னால இட்லி வந்து இந்த வெந்துடுச்சு. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். அதாவது இட்லி வந்து பஞ்சு போல் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு, இந்த இட்லி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிடுங்க. நல்ல மெதுவாக சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, நல்ல மெதுவாக இருக்குது. இப்போ நம்ம இப்படி இதுனாலுமே நல்ல மெதுவாக இருக்குது. என்ன அப்படின்னா, நான் வந்து மாவு வந்து ஆட்டி வச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இதில் நல்லா கலக்காமல் அப்படி முதல்ல கலக்கி உப்புலாம் போட்டு வச்சுட்டேன்னா அப்படியே பொங்கி வந்திருந்தா அந்த பொங்கி வந்த மாவையே அப்படியே எடுத்து ஊற்றி அப்படியே வச்சுட்டேன். அது என்ன செய்யுதுன்னா நல்லா, அதாவது கீழே அரிசிலாம் இருக்காது, ரெண்டுமே கலந்து தான் மேலே பொங்கி வந்திருக்கு. அதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். அதை இன்னொருக்கா போட்டு நம்ம கலக்கும் போது கூட கொஞ்சம் சிலவங்களுக்கு அது திக்காயிரும். பின்ன எனக்கு எப்போவுமே இட்லி வந்து நல்லா சாஃப்டாக தான் வரும். இந்த தடவை நான் அதனால் உங்களுக்கு அது டிப்ஸாக தான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். மேலே உள்ளதை அப்படியே ஒவ்வொன்றையாக நம்ம அப்படியே கோரி கலக்காமல் அப்படியே கோரி நம்ம வச்சிடலாம். பார்த்தீங்களா, இதை ஊற்றி வச்சுட்டேன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. சரி, நான் வேக வச்சுட்டு வைக்கிற பார்க்கலாம். இட்லி வச்சு சாம்பார் வச்சு எல்லாமே வச்சாச்சு. சாம்பார் தான் இருக்குது. மறுபடியும் இதெல்லாம் கூட்டு இருந்ததா, அவளுக்கு சாதம் வச்சு கூட்டம் வச்சு இந்த இட்லி வச்சு அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. குழம்பு ஊற்றிக்கிட்டு இருக்கா. இப்போ அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. மாவெல்லாம் வந்து தான் என்ன எடுத்து வச்சு வைக்கணும். அப்புறம் இட்லி பாத்திரத்தில் ஒன்றுமே இல்லை, வெறும் தண்ணி தான் இருக்குது. நான் ஆஃப் பண்ணி போட்டுட்டேன். தேவைன்னா வச்சுக்கலாமா, அதனால் என்ன எல்லாத்தையும் அடுப்பெல்லாம் துடைக்கணும். பசங்க வந்து ஸ்கூலுக்கு புறப்பட்டாச்சு. நம்ம அங்கே போய் பார்க்கலாமா. ஷாலம் தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கான். அங்கே பெர்சி, இதில் பெர்லின். இந்த லைட் வந்து போடலாம். நல்லா பிளாக் இருந்தால் வந்து நிற்காம பாருங்க. பிளாக்கிங்க வா, போடு வேற போ மக்களே. அந்த போன்னு சொன்னோன்னு போயிட்டு வந்தீங்களா. அடுத்து எல்லோரும் புறப்பட்டாச்சு. என்ன ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு. என்ன அவங்க கிளம்பட்டும். அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். ஐடி கார்டெலாம் போட்டுருத்தீங்களா. மாவு வந்து எடுத்து இதில் வச்சுட்டேன். இப்போ இதில் இருக்கு. என்ன அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த சைடில் பாத்திரத்தை கழுவுறதுக்கு வச்சாச்சு குத்துப்பணியை. அடுத்து தட்டு பிளேட்லாம் கழுவியாச்சு. இன்னும் இந்த வேஸ்ட்லாம் கொண்டு போடணும். இட்லி வந்து 2 சட்டி ஆகிடுச்சு. அதாவது பசங்க வந்து ஆளுக்கு 2 தானே சாப்பிட்டாங்க. அது போக மீதி இட்லி இதில் இருக்குது. ஒரு தட்டு இட்லி அப்படியே தான் இருக்குது. அதனால் இதில் வந்து அந்த கூட்டம் இருக்குது. இனிமேல் நம்ம வேலைகளை பார்க்கலாம். இனிமேல் அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு அதுக்கு பிறகு துணி மிஷினில் போட்டுறேன். போட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். மிஷினில் துணி போட்டு துணி வந்து துவைச்சாச்சு. இந்த பாருங்கள், மிஷினில் துணி இருக்கா, துணி துவைச்சிட்டேன். கரண்ட்டும் போயிடுச்சு. இந்த சைடில் வந்து கொஞ்சம் நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த மீனை என்ன செஞ்சேன்னா கொஞ்சம் குழம்பு வச்சேன். நல்லா மாங்காய்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் மீன் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். அப்புறம் நெத்திலி மீன் வறுத்து வச்சுருக்கிறேன். அதான் இருக்குது. நல்லா முட்டைலாம் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து நெத்திலி மீன் இன்னும் பொரிச்சு எடுத்துடலாம், ஃப்ரை பண்ணிடலாங்கிறதுக்காக அதையும் வச்சுருக்கேன். நம்ம கறி காஞ்சிருச்சு, அந்த அடுப்பில் வச்சுட்டு அதையே இதுங்கணும். அவங்க இருக்கிற கொஞ்சம் தக்காளி வாங்கிட்டு வந்தாங்க. தக்காளி வந்து அன்றைக்கி 1/4 கிலோ தானே வாங்கிட்டு வந்தாங்க. அது தீர்ந்துடுச்சு. அந்த பார்த்தேன். சரி, தக்காளி வாங்கிட்டு வந்தாங்க, அது இருக்குது. மல்லியெல்லாம் எல்லாமே இருக்குது. நம்ம எல்லாமே எடுத்து வச்சு வைக்கணும். சாதம்லாம் வச்சு வச்சுட்டோம்னா காலையில். இப்போ கொஞ்சோண்டு சர்பத் போட்டிருந்து, அதாவது சப்ஜா சீடும் அந்த பாதாம் பிஸ்னும் போட்டு எலுமிச்சப்பழம் போட்டு இப்போ தான் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் சீனி போட்டு தான் வச்சு வச்சுருக்கேன். சும்மா குடிக்கிறனாலும் குடிக்கலாம், சீனி போட்டால் நல்லாயிருக்குமா, அதனால் அதை வச்சு வச்சுருக்கு. பசங்க எல்லோரும் ஸ்கூல் விட்டு இப்போ இவங்க வந்துடுவாங்க 2 பேரும். பெர்சி 4 மணி இல்லைன்னா 5 மணி போல் வருவாள். அதனால் அதுக்கான சரி இதையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கா. இனிமேல் அதில் கொஞ்சம் குடிச்சிட்டு அது வைக்கணும். தண்ணி நம்மளுக்கு தேவைக்கு ஊற்றிடலாம். கூலிங் தண்ணி இல்லை, சும்மா தண்ணி தான். அப்படி ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம அதை என்ன பார்க்கணுமா, இந்த சைடில் கொஞ்சம் முட்டை வந்து வாங்கியிருந்து, வாத்து முட்டை இந்த இருக்குது பார்த்தீங்களா, கீழே முட்டை தான் இருக்குது. வாங்கிட்டு வந்தாங்க. அந்த முட்டையில் தான் இப்போ போட்டு கிண்டி வச்சுருக்கு. அதுக்கு பிறகு பப்பாளி, இது நம்ம வீட்டில் உள்ள பப்பாளி தான். ஒரு பப்பாளி பழுத்துட்டு,
இதில் என்ன இந்த 3 பப்பாளியும் இருக்குது, அதனால் இந்த பப்பாளியும் இருக்குது. எல்லாமே இனிமேல் எடுத்து வைக்கணும். கொஞ்சம் நேரத்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க, அதுவும் கொஞ்சம் இருக்குது. அப்படி இருக்குது. இனிமேல் வந்து நான் இதெல்லாம் குழம்புலாம் வச்சு பசங்க வந்தாச்சுல, ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். வந்தோடனே அதுக்கு பிறகு அவங்க சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்மளோட வேலைகளை பார்க்கலாம். நான் வந்து துணி வந்து காயப்போட போகணும், பார்க்கலாம். சமையல் வேலை எல்லாமே முடித்து நாங்கள் சாப்பிடவும் செஞ்சாச்சு. இது வந்து நைட் ஆகிடுச்சி. கிச்சன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். பிறகு காஃபிலாம் போட்டு எடுத்து குடித்தோம், அது நல்லா அதெல்லாம் இருக்குது. கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். மறுபடி கிச்சனில் உள்ள நம்ம அடுப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டைனிங் டேபிள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். துணிலாம் துவச்சி எல்லாமே காய போட்டது, அதையும் எடுத்து மடித்து வச்சாச்சு. வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி இந்த விளாக் வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.